ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்மளோட எதிர்பார்ப்புகள் லா ஆஃப் அட்ராக்ஷனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட உறவுமுறை சார்ந்த விஷயங்களை சரி பண்ணணும். நம்ம எதிர்பார்த்த ஒரு நபரோட, நமக்கு பிடிச்ச நபரோட நம்மளோட வாழ்க்கை அமையணும். இந்த மாதிரி பலரோட எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு இது மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு லவ்வில், குடும்ப பிரச்சனையில் பிரிஞ்சு போயிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க திரும்ப வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணால் போதும். பொதுவாக நம்மளோட மனசு ஒருத்தங்க நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அதை பற்றி ரொம்பவே கவலைப்படும். அதுக்கு முன்னாடியே உண்மையிலேயே ஒருத்தங்க விரும்பியிருக்காங்க. உண்மையிலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு அன்பு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். அவங்க என்னோடய லைஃப்பில் இருந்தால் மட்டும் போதும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நினப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது செட் ஆகும். சரியா? இந்த ஏமாத்துறவங்க, வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு போகிறவங்க, இவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. சரி, இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அவங்கள திரும்பவும் நம்மளை வாழ்க்கைக்குள்ளே கொண்டுட்டு வரணும். சந்தோஷமாக அவங்க கூட வாழணும். ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது பெரும்பாலாக உறவுமுறை சார்ந்த ஒரு விஷயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை லா ஆஃப் அட்ராக்ஷனால், அதாவது எண்ணத்தினால சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு நிறைய நம்ம தூது விட்டுருப்போம், ஆளுங்களை விட்டுருப்போம், நேரடியாக போய் பேசியிருப்போம். இதெல்லாம் செட் ஆகாத பட்சத்தில் நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஸோ அப்போ இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? நம்ம நிறைய மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இது உண்மையிலேயே எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான். சரியா? யார் இதை நம்புறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நம்பாதவங்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இந்த விஷயத்த பொதுவாக ரங்கராட்டினம் ரகசியம், அதுக்கப்புறம் ஆர்ஆர் மெத்தடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நேமில் சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு ஆள் மனசு எப்போ ஓப்பனாக இருக்கோ அந்த டைமில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பொதுவாக நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம எப்போவுமே இதை பற்றியே பேசுகிறோம், உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மெயினாக நம்மளோட ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும் போது நினச்சா மட்டும்தான் நடக்கும். சரியா? அது எந்தெந்த மாதிரியான டைமில் நடக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். நம்ம நிறைய என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்குறது, எல்லாருமே என்கிட்ட கேட்குறது, எப்போ நினைக்கணும், நான் நினச்சா நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஏதாவது உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸோ ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குது, நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஒரு மெசேஜ் பண்ணலாம். இல்லை உங்களோட ஸ்டோரியை ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். சரியா? அதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். சரியா? முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட எதிர்பார்ப்புகள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன அந்த 2 டைமில் தான் பண்ணணும். சரியா? அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, நீங்கள் பெட்டுக்கு போன உடனே நான் சொல்லலை கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு 10 மணிக்கு பெட்டுக்கு போயிடுவீங்க, படுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 11:30 மணிக்கு, 12 மணிக்கு அப்போ தான் தூக்கம் வரும். ஸோ அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தை யோசிக்க பண்ணணும். ஸோ இது எப்படின்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அந்த டைமில் யோசிங்க. அதாவது இப்போ புதுசாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் கார் வாங்கிட்ட மாதிரியோ, உங்களுக்கு அந்த கார் எந்த மாதிரியான கார் பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி மாடலு, எந்த கலரு, எவ்வளோ பட்ஜெட்டு, இந்த மாதிரி என்ன கம்பெனி, இந்த மாதிரி யோசிங்க. இப்போ உறவுமுறை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா, நீங்கள் எந்த நபரை நீங்கள் ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எனக்கு கால் பண்ணணும், என்கிட்ட பேசணும், அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க. சப்போஸ் உங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே பேசி பழகிருக்கலாம் இல்லையா? அந்த நிகழ்வுகளை திரும்பவும் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் மனசால் மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. சரியா? அது திரும்பவும் உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ உங்கள் மனசு இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லாது.
நம்ம எதிர்காலத்தில் நினைக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நினைக்கிறோம் அப்படின்னா தான் பொய்ன்னு சொல்லி நம்பாமல் இருக்கோம். ஸோ வந்து ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து யோசிக்கும் போது உங்களுக்கு உங்கள் மனசு முழுமையாக நம்பும். ஸோ அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்ச உடனே இந்த டைமில் ஆள் மனசு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து உடம்பு நல்லாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, என்னோட நோய் குணமாகணும் அப்படின்னு நினைக்காம நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என்னோட உடம்பு தானே தானே சரியாகுது, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நினைங்க, அத்தனை நோயும் வந்து குணமாகும். ஸோ இப்போ வந்துட்டு உறவு முறையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, நான் சொல்கிறத மற்றவங்க கேட்குறது இல்லை, என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் லைஃபை எப்படி மாறணும், எப்படி இருக்கணும், உங்ககிட்ட மற்றவங்க எப்படி பேசணும், அதாவது எல்லாருக்கும் உங்களை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கற்பனை பண்ணியும் இல்லை வாய் விட்டு சொல்லியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இங்கே வந்து பொதுவாக என்ன இருக்கும், நம்ம லவ்வருக்குள்ள பிரச்சனை, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை வந்து என்னோடய பிரச்சனை வந்து சரியாகணும், என்னோடய பிரச்சனையை வந்து சால்வ் ஆகி பழைய மாதிரி நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கணுமா? கிடையாது. நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக பேசணும், வாழணும். அவங்க என்கிட்ட முழுமையான அன்பை காட்டணும். இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரியா? பொதுவாக வந்துட்டு ஒரு விஷயத்தை தேடி தேடி போயிட்டுருக்கும்போது அது வந்து உங்களுக்கு கிடைக்காமையே போகும். சரியா? ஆனால் நீங்கள் எப்போ அமைதியாக சைலண்ட்டாக இருக்கீங்களோ, அமைதியாக நீங்கள் இருக்கீங்களோ, அந்த விஷயம் உங்களை தேடி வரும். சரியா? அது மாதிரி தான் ஒரு விஷயத்த நினச்சி எதிர்பார்த்து போகிறீங்க அப்படின்னா நடக்கலை அதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. நடக்கலையே, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு நடக்காமல் இருக்குது. சரியா? அந்த விஷயம் கிடைக்காம இருக்குது. அதை விட்டுட்டு நடக்கும்போது நடக்கட்டும், நாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அமைதியாக நீங்கள் எப்போ இருக்கீங்களோ, எப்போ விடுறீங்களோ அப்போ அது உங்களை தேடி வரதை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு உறவுமுறை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணவோ, இல்லை ஒரு லவ்வருக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணவோ, அதாவது யாரெல்லாம் பேசாமல் இருக்காங்க, உங்களை புரிஞ்சிக்காம வேணாம் பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இதை பண்ணலாம். சரி, எப்பப்பெல்லாம் வந்து ஆழ்மனசு ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா, சாப்பிடும் போது, தூங்கி எந்திரிச்ச உடனே, தூங்குறதுக்கு முன்னாடி, சாப்பிடும் போது, குளிக்கும் போது, தண்ணி குடிக்கும் போது, நிறைய கோயிலுக்கெல்லாம் போகும்போது தண்ணி ஊற்றிட்டு நமக்கு வந்துட்டு கோயிலுக்குள்ளே போய் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட ஆழ்மனசு ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட அதாவது எப்படின்னா நம்மளோட ஆழ்மனசு ஓப்பனாக இருக்குது அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு தண்ணி நம்ம மேலே பட்டவுடனே நம்ம உடம்பே செலுத்துரும், அதாவது நம்மளோட செல் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிரும். சரியா? அப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு செல்லுலையுமே வந்து எண்ணங்களை பதிய வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு சுண்டு விரல் அடிபட்டோன்னே நம்மளோட மூளைக்கு தகவல் எப்படி போகுது, ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவாக போகுது, ஒரு வேவாக போகுது. சரியா? எலக்ட்ரிக் சிக்னலாக போகுது. சரியா? அந்த மாதிரி தான் எங்கேயோ கீழே அடிபட்டோடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், ஒரு மில்லி செகண்டில் வந்துட்டு நமக்கு வந்து தகவல் தெரிஞ்சிருது, நமக்கு வந்து அடிபட்டிருக்கு, முள்ளு குத்திருக்கு அப்படின்னு, ஏதோ கடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம உடம்புல தண்ணி அப்படின்னு ஒன்று படும்போது, தண்ணி குடிக்கும் போது, நம்ம சந்தோஷமான ஒன்று மனநிலையில் இருக்கும்போது நம்மளோட செல்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அதாவது முடி எல்லாமே தூக்கிட்டு நட்டுக்கிட்டு நிற்கிது, கூஸ் பம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்ச்சி பூங்க அப்படிங்கிறாங்க. நம்மளோட கை கால் எல்லாத்தையுமே வந்துட்டு புல் அரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய விதவிதமாக சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளோட விஷயங்கள், நம்மளோட செல் எல்லாமே, உடம்புல இருக்கிற செல் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறது இதில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்துட்டு அந்த டைமில், அதாவது சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போது, குளிக்கும் போது, நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படும் போது, அழுகை, சோகம், கவலை, துக்கம், வெறுப்பு, இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் அளவு கடந்த சந்தோஷம், சிரிக்கும் போது, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும் போது, உடல் உறவின் போது, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு 10 டைப்பில் நீங்கள் வந்துட்டு உணர்ச்சி பொங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். சரியா? ஸோ வந்துட்டு உங்களோட எதிர்பார்ப்புகளை இந்த மாதிரியான ஆழ்மனசு ஓப்பனாக இருக்கும்போது சொல்லி
நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. எதிர்பார்ப்புகளை அடைச்சிக்கோங்க. சரியா? மேக்ஸிமம் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த காலையில் எந்திரிச்சோன்னா பண்ணுங்க, வேண்டிக்கோங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணி ஒருத்தங்க வந்துட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணியிருக்காங்க, 5 மணிக்கோ இல்லை 6 மணிக்கு, நீங்கள் எப்போ எந்திரிக்கலோ மேக்ஸிமம் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அந்த டைமில் நீங்கள் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே சொன்னாலும் சரி, இல்லை வாய் விட்டு சொன்னாலும் சரி, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தாலோ அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப நன்றி, வணக்கம்.